Hi friends, welcome to Maha's channel, Maha Be Positive. Happy Buddha Purnima to all. புத்த பூர்ணிமா அப்படின்னா என்ன தெரியுமா? புத்தர் பிறந்த நாள் மட்டும் இல்லை, இன்னும் முக்கியமான 2 ஈவெண்ட்ஸும் இந்த நாளில் நடந்திருக்கு. ஸோ நான் இப்போ இருக்கிற இடம் புத்த கயா, அதாவது பீகாரில் இருக்க புத்த கயா அப்படிங்கிற பிளேஸில் தான் இருக்கும். இங்கே தான் புத்தர் என்லைட்டன்மெண்ட் ஆனார். ஸோ அரச மரத்துக்கு கீழே உட்காந்து மெடிடேட் பண்ணி அது மூலமாக தான் அவர் என்லைட்டன் ஆனார் அப்படிங்கிறத நம்ம புக்கில் படிச்சிருப்போம், ஸ்கூலில் நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஸோ அந்த மரம் இது தான். இந்த மரத்துக்குடைய வயது 2500 வருஷம். இது அந்த மரத்துடைய ஒரிஜினல் மரத்தை தான் நம்ம பார்க்குறோம். எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இல்லையா? பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகான அந்த மரங்கள். ஸோ நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து புத்த பூர்ணிமா செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையை ஃபாலோ பண்ணுறாங்க. புத்தர் சொன்ன முறை என்ன அப்படின்னா, நம்மளுடைய குரு நம்மளுடைய மூச்சு தான். மூச்சு உள்ளே போகிறதும் வெளியே வர்றதையும் கவனித்தாலே போதும். நம்மளுடைய எல்லா கேள்விகளுக்கும் அந்த மூச்சு காற்றே நமக்கு பதில் சொல்லிடும். ஸோ புத்திசம் பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் பரவி இருக்குது. நிறைய கண்ட்ரிஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அது ஆரம்பித்த இடம் இந்த நாள் தான், இன்று தான். அதாவது புத்த பூர்ணிமா அன்னைக்கு தான் அவர் என்லைட்டன்மெண்ட் ஆனார். ஸோ அதுக்கப்புறம் அவர் ஆனதுக்கப்புறம் அவர் எப்படி அடுத்தவங்களும் ஒரு புத்தர் நிலையை அடைகிறது அப்படிங்கிறதுக்குரிய கொள்கைகள், வழிகள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. ஸோ அதை ஃபாலோ பண்ணாலே நம்மளும் புத்தர் நிலையை அடையலாம். நம்ம புத்தர் அப்படிங்கிறது ஒரு பெயர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். புத்தர் அப்படிங்கிறது ஒரு பெயர் இல்லை. புத்தர் என்பது ஒரு நிலை, தியான நிலையுடைய தியானத்தோடைய அல்டிமேட் லெவல். அதுதான் புத்தர் நிலை, என்லைட்டன் சோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புத்தர் நிலையை அடைகிறதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை. உட்காந்து கண்ணை மூடி நம்மளுடைய மூச்சு காற்றை கவனித்தாலே போதும். வேறு எந்த எண்ணங்களும் இல்லாமல் மூச்சு காற்றை கவனித்தாலே எல்லா கேள்விகளுக்கும் நமக்கு விடை கிடைக்கும். ஸோ புத்தர் பிறந்த நாள், புத்தருடைய என்லைட்டன்மெண்ட் நடந்த நாள், புத்தர் இந்த உலகத்தை விட்டு போனது, இந்த பாடியை விட்டுட்டு போனது, 3மே நடந்த இந்த நாள் தான் நம்ம புத்த பூர்ணிமா அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ எல்லாரும் தியானம் செய்து புத்தர் நிலையை அடைவோம். பி பாசிட்டிவ், ஸ்டே ஹாப்பி ஆல்வேஸ். பாய்.